நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஆண்டுகள் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1972. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1975. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1989. ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1920. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1989. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டெரிட்டி ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1947. ஐரோப்பிய யூனியன் தோற்றுவிக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 7, 1992. முதல் கட்ட யூரோ நாணய முறை நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 1, 1999. இரண்டாவது கட்ட யூரோ நாணய முறை நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 1, 2000. விவசாய வரி மதிப்பு தொடர்பான ராஜ் கமிட்டி குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1972. மறைமுக வரிகளின் அமைப்பை பற்றி ஆராய எல்.கே.ஷா கமிட்டி நியமிக்கப்பட்ட ஆண்டு 1977. நேரடியான வரி விதிப்புகளின் மீதான விஷயம் மற்றும் ஆராய வான்ஸ் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1971. வரி சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழு டாக்டர் ராஜா செல்லையா குழு 1991. குடிசை தொழில்கள் குறித்து ஆராய அபீத் ஹுசைன் கமிட்டி நியமிக்கப்பட்ட ஆண்டு 1997. மூலதன கணக்கு மாற்றம் குறித்து ஆராய தாராபூர் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1997. வங்கி நிர்வாகம் மற்றும் அமைப்பு குறித்து ஆராய நரசிம்மா கமிட்டி நியமிக்கப்பட்ட ஆண்டு 1991. இந்தியாவின் காப்பீட்டு சட்டம் அமலாக்கப்பட்ட ஆண்டு 1938. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1/1/1949. மத்திய பண்டக காப்பக கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1957. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவோட தொடர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3 வீடியோவோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 3 வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.